ஜூன் மாதம் வெளியாக உள்ள நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் ஜூன் 14ஆம் தேதி அதன் முடிவுகள் வெளியாக உள்ளன. இதனிடையே ஏராளமான மாணவர்களுக்கு நீட் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. நீட் வினாத்தாள் கசிவு புகாரில் பாட்னாவில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிமன்றம் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை ஜூலை மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் வெளியாக உள்ள நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது. ஆனா ஒரு அருமையான பாட்டு எழுதுனது உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்துல வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெப்பன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர் சத்யராஜ் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்றனர். சினிமா தற்போது உலக தரத்திற்கு செல்கிறது என்றால் அதற்கு காரணம் உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் என்று அவர் தெரிவித்தார். பாகுபலி படத்தில் இடம் பிடித்த கட்டப்பா கதாபாத்திரம் கார்ட்டூனாக மாறியதாகவும் ஒரு கதாபாத்திரம் கார்ட்டூனாக மாறிவிட்டால் அது காலத்தால் அழியாதது என்றும் பேசினார்.